Hi students, 8th standard maths chapter 1 exercise 1.7 question number 17 challenging problem 17th question. So a group of 1536 cadets wanted to have a parade forming a square design. So ஒரு group of cadets இருக்கிறாங்க சரியா. ஸோ எவ்வளோ 1536 cadets என்ன ஒரு பேரடேவை ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன டிசைன் அப்படின்னா ஸ்கொயர் டிசைன். ஸோ இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. சப்போஸ் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னா ஹவு மெனி மோர் கேடட்ஸ் வுட் பி ரெக்கையர்டு. ஸோ இது பாசிபிள் ஆகுறதுக்கு இன்னும் எவ்வளோ கேடட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க சரியா. ஸோ பார்க்கலாம். 1536 ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடலாம் சரியா. போட்டால் அன்பேர்ட் நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது பாசிபிள் கிடையாது. ஓகே, பேர்டு நம்பர்ஸ் தான் வந்தால் தான் பாசிபிள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1536 இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போட்டோம் அப்படின்னா 7 2s are 14 பேலன்ஸ் 1 13 6 2s are 12 பேலன்ஸ் 1 8 2s are 16 அகைன் 2 போடலாம். 3 2s are 6 8 2s are 16 4 2s are 8 again 2 1 2 is 2 9 2s are 18 2 2s are 4 9 2s are 18 6 2s are 12 again 2 போட்டோம்னா 4 2s are 8 8 2s are 16 again 2 போட்டோம்னா 2 2s are 4 4 2s are 8 2 12 2s are 24 6 2s are 12 3 2s are 6. ஓகே, ஸோ 1536க்கு நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா how many 2s 3 6 9. ஸோ 9 2s 1 2 3 4 5 6 7 8 9 into 3. ஓகே, ஸோ இப்போ பேர் பண்ணி பார்த்துக்கலாம். 2 2 2 பாருங்கள், ஒரு 2வும் ஒரு 3யும் அன்பேர்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஸ்கொயர் டிசைன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் 2 and 3 ஆர் அன்பேர்டு. ஓகே, ஸோ ஸ்கொயர் டிசைன் இஸ் நாட் பாசிபிள் because 2 and 3 are unpaired. ஓகே, ஸோ பேராக வரல. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தடில் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு செக் பண்ணலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், லாங் டிவிஷன் மெத்தட் போடலாமா. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணிக்குவோம், பேரா பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ 4 4s are பர்ஃபெக்ட் ஸ்கொயர் போட்டோம்னா ஃபஸ்ட்டு 15 எடுத்துட்டோம்னா 4 4s are 16 வரும். ஸோ 3 3s are 9. ஓகே, ஸோ 3 3s are 9. 15லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 6. நெக்ஸ்ட்டு இந்த 3 என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 2s are 6. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 36 அப்படியே கீழே இறக்கலாம். ஓகே, ஸோ 6க்கு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். 636க்குள்ளே அந்த நம்பர் வரணும். ஓகே, ஸோ அப்போ 6 into 9 போடலாமா. 9 9s are 81 பேலன்ஸ் 8 9 6 are 54 54 plus 8 62. ஸோ 621. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ 9 இங்கே போட்டுட்டு இந்த பேருக்கு நேராக 9. ஸோ என்ன 621. நெக்ஸ்ட் இதை சப்ராக்ட் பண்ணலாமா. 6ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 5 3ல் 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ இதுக்கு மேலே இதை போட முடியாது. ஸோ அப்போ வந்து இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா ரிமைண்டர் கிடைக்கிது. ஸோ ரிமைண்டர் கிடைச்சா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் இல்லை. ஸோ அப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எப்போ வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 39ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ பாருங்கள்,
39 ஏன்னா நமக்கு வந்து கோஷன்ட் என்ன கிடச்சிருக்குன்னா 39 ரிமைண்டர் 15 கிடச்சிருக்கு அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து நியரராக 39 வரும் ஓகேவா ஸோ அப்போ 39 இன்ட்டு 39 9 9s are 81 balance 8 9 3s are 27 plus 8 35 9 3s are 27 balance 2 3 3s are 9 9 plus 2 11 so 1 5 plus 7 12 balance 1 5 1 so எவ்வளோ வருது அப்படின்னா 1521 நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன 40 ஸோ 40 இன்ட்டு 40 என்ன வரும் 4 4s are 16 இந்த 00 ஸோ 1600 வரும் ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில தான் என்ன இருக்குன்னா 1536 இருக்குது அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருதோ அந்த வேல்யூஸை 536ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகிடும் ஓகேவா ஸோ அப்போ 1600 minus 1521 ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள் இங்கே 5 இங்கே 9 இங்கே 10 ஆகிடும் 10ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 9 9ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 7 ஸோ 5 minus 5 0 1 minus 1 0 ஸோ அப்போ 79 வருது ஓகே ஸோ அப்போ 1600 minus 1521 அப்படி இல்லை 1521 வந்து இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்போ இதுக்கு நியரராக இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா 1536 தானே நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்போ 1600 மைனஸ் 1536 ஸோ இதையும் தான் சப்ராக்ட் பண்ணணும் அப்போ தான் இதுக்கு 1600 தான் இதுக்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஓகே 1521 அதாவது 39 இன்ட்டு 39ங்கிறது 1536க்கு முன்னாடி உள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1600 தான் இதுக்கு அடுத்து உள்ள பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்போ 1600லேருந்து 1536 சப்ராக்ட் பண்ணணும் 1000 இது வேணாம் 1600லேருந்து 1536 சப்ராக்ட் பண்ணுங்கள் 10 minus 6 4 9 minus 3 6 5 minus 5 0 அப்போ நமக்கு என்ன வேணும்னா 64 ஸோ அப்போ எவ்வளோ இன்னும் கேடட்ஸ் வேணும்னா இந்த 64 கேடட்ஸ் தான் வேணும் ஓகே ஸோ எவ்வளோ கேடட்ஸ் அப்படின்னா 64 கேடட்ஸ் required ஸோ 64 கேரட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 1536ங்கிறது 1600 ஆகிடும் அப்போ நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடும்போது அன்பேர்டு வேல்யூஸே வராது எல்லாமே பேர்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து 64 கேரட்ஸ் தான் நமக்கு ரெக்வயர்டு ஓகே தேங்க்யூ